guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதனோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். ஹாப்பி ஓணம். எல்லாருக்கும் என்னுடைய ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷத்துக்கான ஓணம் மேக்கப் லுக் தான் வந்துட்டு இது. அண்ட் நான் சொல்லணும், ஆக்சுவலி ஐ ஃபீல் நைஸ். இந்த மாதிரி என்ன டெக்கரேட் பண்ணி பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அண்ட் நம்ம வந்து இப்போ அந்த டைம் ஆஃப் த இயரில் இருக்கோம், லைக் நிறைய ஃபெஸ்டிவிட்டிஸ்லாம் வர டைம் ஆஃப் த இயரில். ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு கிரியேட் இந்த மாதிரி நிறைய ட்ரெடிஷ்னல் லுக்ஸ்லாம். அதில் நம்ம வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஐம் சூப்பர் ஹாப்பி. இன்றைக்கி நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ்லாம் இந்த லுக்குக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ் கைஸ் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அதை எப்படி நீங்கள் இன்னும் அஃபோர்டபுளாக வாங்கலாம் அப்படின்றதுக்கான டிப்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியான பிகினர் ஃப்ரெண்ட்லி ஸ்டெப்ஸ் தான். நிறைய காம்ப்ளிகேட்டடான வேலைகள் லைக் கான்டோரிங், ஐ ஷேடோ பிளெண்டிங் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் சிம்பிளான டெக்னிக்ஸ் வச்சு சிம்பிளாக பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி நான் வந்து இந்த லுக் க்ரியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். அண்ட் இது வேரபிளாகவும் இருக்கும். அஃப்கோர்ஸ் இது வேரபிளாக தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு இது டெஃபினெட்லி வேரபிள். ஸோ நான் எப்படி இந்த லுக் கிரியேட் பண்ணேன், என்னென்னலாம் டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன், என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரியணும்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். ஃபெஸ்டிவிட்டிஸ் வரும், மழை டைமு, கொஞ்சம் கொஞ்சமாக குளிர் டைம், எண்ட் ஆஃப் த இயருக்கு வரும். என்னுடைய ஃபேவரட் விஷயம். அண்ட் ஃபெஸ்டிவிட்டிஸ்னு வரும்போது அதை அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு நம்ம நிறைய மேக்கப் வாங்குவோம், மேக்கப் போடுவோம், நல்ல ட்ரெஸ் வாங்குவோம், ட்ரெடிஷ்னல் லுக்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுவோம், ஜுவல்லரி பண்ணுறது எல்லாமே வந்து நம்ம அழகாக ரெடி ஆகுறது அதெல்லாம் செய்வோம். ஸோ இதில் வந்து நமக்கு செலவாகிறதும் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம ஆர்வமாக ட்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு அளவு இல்லாமல் செலவும் ஆகும். நான் இப்போ உங்களுக்கு கொடுக்க போகிற டிப்பில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கம்மியான ப்ரைஸஸ்லையும் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க. அட் த சேம் டைம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேஷ்பேக்கும் கிடைக்க போகுது. இதில் நீங்கள் வந்து கெஸ் பண்ணிருக்கலாம் நான் என்ன பற்றி பேச போகிறேன் அப்படின்றது. கோபைசா அப்படின்ற ஆப் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நானும் நிறைய வாட்டி உங்ககிட்ட பேசியிருக்கேன். ஸோ இந்த கோபைசா அப்படின்றது வந்து ஒரு ஆன்லைன் கூப்பான் அண்ட் கேஷ்பேக் ஆப். கோபைசா மூலமா போயிட்டு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்க போகுது. அண்ட் கோபைசால உங்களுக்கு 1500க்கும் மேலான பிராண்ட்ஸ் இருக்கு, லைக் ஆஜியோ, மிந்த்ரா, அமேசான், ஃபிளிப்கார்ட் இந்த மாதிரி. கோபைசா ஆப்ல இப்போ உங்களுக்கு ஸ்டோரிஸ் அப்படின்ற ஆப்ஷன்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா டெய்லி டீல்ஸ் என்ன, இல்லைன்னா லிமிடெட் டைம் டீல்ஸ் என்ன அப்படின்றத கூட பார்த்து அதுக்கு இந்த மாதிரி நீங்க ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்க போறீங்க. இது எப்படி நீங்க வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் குயிக்கா உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் உங்களுக்கு ஒரு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை போயிட்டு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கோபைசா ஆப் போய் டைரக்ட் ஆக போகுது. அதை போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க போகிறீங்க, அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பொருள் வாங்க போகிறீங்களோ அவங்களுடைய வெப்சைட் உள்ள போயிட்டு கெட் கேஷ்பேக் அப்படின்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது பண்ணதும் டேரெக்டாக கோபைசா உங்களுக்கு அந்த வெப்சைட்டை வந்து டைரக்ட் பண்ண போகுது. நீங்கள் அங்கே போயிட்டு நார்மலாக ஷாப்பிங் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்க வேண்டியதான். கார்ட்டில் அதுக்கு முன்னாடி எதுவும் ப்ராடக்ட் இல்லாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. ஷாப்பிங்லாம் பண்ணி முடிச்சு ஆர்டர்லாம் பிளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கேஷ்பேக் அமௌண்ட் வந்துட்டு 24 to 48 மணி நேரத்தில் உங்களுக்கு தெரிய வரப்போகுது எவ்வளோ இருக்குது அப்படின்றது. அண்ட் இது வந்து நீங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணுறீங்க, ரீஃபண்ட்லாம் எதுவும் பண்ணல, ரிட்டர்ன்லாம் எதுவும் பண்ணல அப்படின்னா மட்டும்தான் இந்த கேஷ்பேக் அமௌண்ட்டும் வந்துட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆக போகுது. இதை ஈஸியாக நீங்க பேங்க் டிரான்ஸ்ஃபர் மூலியமா உங்களுடைய அக்கௌண்ட்குள்ள நீங்க எடுத்துக்கலாம். ஆக்சுவலி கோபைசா ஒரு நல்ல ட்ரஸ்ட் வர்தி ஆப். இப்போ நான் என்ன ஷாப்பிங் பண்றனாலும் கோபைசா மூலியமா தான் போய் பண்ணிட்டு இருக்கேன். 150 crore-க்கும் மேல வந்துட்டு கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு கேஷ்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க, அமௌண்ட் போயிருக்கா அப்படின்றது வந்து இவங்க சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு ட்ரஸ்ட் வர்தியா இருக்கு, நிறைய பேர் யூஸ் பண்றாங்க அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்றோம் காசு, கண்டிப்பா செலவுன்னு வரும்போது அதுல இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு கேஷ்பேக்கா கிடைக்குது, சேவ் பண்ணுறோம் அப்படின்னா அது ஓகேவான ஒரு விஷயம் தான். ஸோ ஒரே ஒரு ஸ்டெப் அந்த லிங்க் போய் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பெனிஃபிட் கிடைக்க போகுது. ஆல்சோ நான் கொடுக்குற இந்த லிங்க் மூலயமா நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக 25 rupees கேஷ்பேக்காக கிடைக்க போகுது. ஸோ தாராளமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆல்சோ கோபைசா இப்போ ஒரு எக்ஸைட்டிங்கான விஷயம் வந்து பண்ணுறாங்க ஓணம்காக. ஒன்றும் கிடையாது, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னவோ எதுவாக இருந்தாலும் அதை போயிட்டு ஒரு ரீலாவோ வீடியோவாவோ போஸ்டாவோ நீங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணிக்க போகிறீங்க. கேப்ஷன்ல வந்துட்டு கோபைசாவை டேக் பண்ண மறந்துடாதீங்க, டேக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல கொஞ்சம் லக்கி வினர்ஸ் அவங்க பிக் பண்ண போறாங்க. நான் அவங்களுக்கு 100 rupees மதிப்புள்ள அமேசான் வவுச்சர்ஸ் வந்து கிஃப்டா வழங்கப்பட போகுது. ஓகே, ரொம்ப பெரிய விஷயமா இருக்க போறது கிடையாது. ஜஸ்ட் ஒரு சின்ன போஸ்ட், அதை டேக் பண்ணிக்கோங்க. அண்ட் 100 ரூபாய் இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஏதாவது ஷாப்பிங்கும் பண்ணலாம். அண்ட் கோபைசா மூலயமா போய் பண்றீங்கன்னா உங்களுக்கு கேஷ்பேக்கும் கிடைக்கும். என் லிங்க் மூலயமா பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்ஸ்டன்ட் கேஷ்பேக்கும் கிடைக்கும். ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ப்ளீஸ் இதை வந்து நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்மளுடைய மேக்கப்குள்ள போகலாம். நான் வந்து இது டெஃபினட்டா உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன், அதனால தான் நான் வந்து வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் இங்க காமிக்க போற ப்ராடக்ட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ் தான். அதை வச்சு நான் சிம்பிளா ஒரு குயிக்கா ரெடி ஆகுற மாதிரியான ஒரு லுக் தான் நான் கிரியேட் பண்ண போறேன். என் ஃபேஸ் நான் மாய்ஸ்சரைஸ் பண்ணல, ஸோ அதை நான் குயிக்கா பண்ணிக்கிறேன். கொஞ்சம் லிப் பாமும் போட்டுக்கிறேன். இது வந்து சுகரோட ஒரு லிப் பாம், டிப்ஸி லிப் பாம் அந்த மாதிரி ஏதோ பேர் இதுக்கு.
நான் உங்களுக்கு ப்ரைஸஸும் கொடுக்குறேன். லைக் ஒரிஜினல் ப்ரைஸ் என்ன, நீங்கள் கோபைசா மூலியமாக போய் வாங்குறீங்க அப்படின்னா என்ன அப்படின்றது. நான் வந்து எனக்கு எக்ஸ்க்ளூசிவாக அமேசானில் அவைலபிளாக இருக்கிற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தான் காமிச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ப்ரைமருக்கு நான் லாக்மே அப்சல்யூட்டோட இந்த Blur Perfect ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான ஒரு லுக் கொடுக்கும், நல்லா பிளர்டான எஃபெக்ட் கொடுக்கும், அண்ட் வெல்வெடி ஸ்மூத் டெக்ஸ்சரும் கொடுக்கும் மேக்கப் போடும்போது. இது வந்து ஒரு லைட் பிங்க் ஹியூ வந்து கொடுக்கும், ஒரு மைல்ட் டென்ட். அது வந்து இன்ஸ்டண்ட்டாக அந்த ஃப்ரெஷ்ஷர் லுக்கிங் ஸ்கின் கொடுக்க போகுது. அடுத்து நான் ரொம்ப லைட்டாக என்னுடைய ஃபேஸ் கலர் கரெக்ட் பண்ணிக்கிறேன். பேக்கோட இந்த ரஸ்டி ஆரஞ்ச் கலர் கரெக்டர் எடுத்துக்கிறேன். இது கொஞ்சமாக இந்த வாயை சுற்றி, அப்புறம் என்னுடைய டார்க் சர்க்கிள் இருக்க ஏரியா, அப்புறம் இந்த நெத்தி டேனாக இருக்க ஏரியாவில் போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் கை வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன், அப்புறம் குயிக்காக ஒரு பியூட்டி ஸ்பாஞ்ச் வச்சும் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே நான் டைரெக்டாக ஃபவுண்டேஷன் போட்டுக்க போகிறேன். ஃபவுண்டேஷனுக்கு என்னுடைய ஃபேவரட்டான அஃபோர்டபுளான பிகினர் ஃப்ரெண்ட்லி ஆப்ஷன் மேபிளினோட ஃபிட் மீ ஃபவுண்டேஷன் காமிக்கிறேன். இது வந்து நார்மல் டு ஆயிலி ஸ்கின்னுக்கு இருக்கிறது. நான் யூஸ் பண்ணுற ஷேட் 338 ஸ்பைசி ப்ரௌன். இதை கொஞ்சமாக என்னுடைய முகத்தில் நான் வந்து போட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன் என்னுடைய அந்த பியூட்டி ஸ்பாஞ்ச் வச்சு. ஆல்சோ என் ஸ்பஞ்சை பார்த்தீங்கன்னா ஹோலி பண்டிகைக்கு போயிட்டு வந்த ஸ்பஞ்ச் மாதிரி இருக்குது. நான் வந்து லிப் டின்ஸ்லாம் வந்துட்டு ஸ்பஞ்ச் வச்சு பிளெண்ட் பண்ணி சாயம் லிட்டரில் இறங்கி இருக்கு. எவ்வளவோ கழுவி அந்த சாயம் போல் நான் பேசாமல் அந்த லிப்ஸ்டிக்கே மொத்தமாக இதில் அப்படியே முக்கிய எடுத்து கலரே மாற்றிடலான்னு பார்க்குறேன். நல்லா இருக்கு ஹாட் பிங்க் பியூட்டி பிளெண்டர்ஸ். ஏன்னா ஃபவுண்டேஷன் கவரேஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போடல, ரொம்ப மைல்டாக தான் வச்சுருக்கேன். இன்னும் அந்த ஆரஞ்சு கொஞ்சம் அங்கங்கே பீக் ஆகுது. பட் நம்ம வந்துட்டு அதை காம்பாக்ட் பவுடர் போடும்போது சரி பண்ணிக்கலாம். நான் குவிக்காக என்னுடைய ஃபேஸை கன்சீல் பண்ணிக்கிறேன். இந்த மேபிளினோட இன்ஸ்டன்ட் ஏஜ் ரிவைன் கன்சீலர் வச்சு என்னுடைய ஃபேஸோட சென்டர் ஏரியாஸில் இந்த ப்ராடக்ட்டை போட்டு குவிக்காக நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸ்பஞ்சஸ் யூஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் பிளெண்ட் பண்ணும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு ஏதோ ஈவனாக பிளெண்ட் ஆகாத மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி இருக்குன்னா, இந்த சப்பாத்தி ரொட்டி மாதிரி நம்ம பண்ணுற ஒரு வேலை ஒன்று பண்ணலாம் பிளெண்டிங்க்கு. இப்படி வச்சுக்கோங்க, வச்சு இப்படி பிளெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நான் ப்ரொஃபஷனல் கிளாஸ் ஆக்ருதி கிட்ட போகும்போது ஒருத்தவங்க பண்ணாங்க, அது நான் பார்த்தேன். இது பிளெண்டிங்கே இப்படி தான் செய்வாங்க, எக்ஸஸ் ப்ராடக்ட்லாம் வந்து அழகாக இது ரிமூவ் பண்ணிடும் அப்படின்ட்டு. ஓகே, எலேகலோட டாஃபி ஷேட் இருக்குது காம்பேக்ட்க்கு. என்னுடைய ஃபேஸ்க்கு வந்து இது நல்லா பேலன்ஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்டாக இருக்கும். ஸோ ஸ்பஞ்சில் இதை எடுத்துக்கிறேன். ஏன் ஸ்பஞ்சில் எடுக்கிறேன்னா, ப்ரஷ் பேசன் வந்து இன்னும் நான் வெளியிலே எடுக்கல. இது வந்து என்னுடைய ஸ்கின் டோனுக்கு கொஞ்சம் டார்க்காக இருக்குது, பட் என்னுடைய பேஸ் ப்ராடக்ட்லாம் கொஞ்சம் லைட்டராக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதை பேலன்ஸ் அவுட் பண்ணுறதுக்காக இந்த ஷேடே நான் வந்து போட்டுக்கிறேன். பட் முழு மேக்கப் முடிஞ்சோடனே மறுபடியும் நான் மாற்றுவேன். கொஞ்சம் லைட்டர் ஆக்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் லைட்டர் ஷேட் எடுத்து மேலே போட்டால் கொஞ்சம் லைட்டர் ஆகிடும். சிம்பிள். அதை நான் இப்போயே பண்ணிக்க போகிறேன். என்னுடைய கே பியூட்டியோட லூஸ் பவுடர் எடுத்து லைட்டாக இது மேலே போட்டு. இது அவசியம் கிடையாது, பட் நான் அனாவசியமாக ஒரு வேலை பண்ணதுனால இது பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஜஸ்ட் அண்டர் ஏரியா மட்டும் கொஞ்சம் பிரைட்டராக இருக்கட்டும்ட்டு அதை நான் பண்ணிக்கிட்டேன். ஐப்ரோஸ், ஐலைனர், காஜல், இது மூணுத்துக்கும் எனக்கு நான் ஒரே ப்ராடக்ட் யூஸ் பண்ண போகிறேன். ப்ளூ இல்லை வெயிட் மாற்றி எடுத்துட்டேன். சுகரோட பாண்ட் டு விங் ஜெல் ஐலைனர் எடுத்துக்கிறேன். இதில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்பில்ட் ப்ரஷோட இருக்குது. அண்ட் ஜெல் ப்ராடக்ட், பேசிக்கலி எனக்கு ஜெல் ப்ராடக்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை வச்சு என்னுடைய ஐப்ரோஸ் நான் ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ கூச்சமே இல்லாமல் நான் ஒத்துக்கிறேன், என்னுடைய ப்ரஷஸை க்ளீன் பண்ணி பல மாதம் ஆகுது. இருக்கிறதுலே க்ளீனான எடுத்துட்டேன். ஐ லவ் குட் திக் போல்ட் பிளாக் ஐப்ரோஸ். ஓகே, ஸோ ஐயோ ஏன் இவ்வளோ டார்க்காக இருக்குது அப்படின்னு கேட்டுற வேணாம், ஏன்னா எனக்கு இது பிடிக்கும். நம்ம ஹோல் லுக் முடித்தோடனே இது வந்து பார்க்க நல்லா ஆகிடும். நான் எல்லாத்தையுமே வந்து இன்றைக்கி கொஞ்சம் சிம்பிளாக தான் வச்சுக்க போகிறேன் அண்ட் ப்ராக்டிக்கலாகவும் வச்சுக்க போகிறேன். நிறைய ப்ராடக்ட்ஸ் வேணாம். ஸோ ஒரு ஐஷேடோ பேலட் கூட வேண்டாம். என்ன பண்ணுறேன்னா, இந்த ஸ்விஸ் பியூட்டியோட ப்ளஷ் எடுத்துக்கிறேன். இந்த ப்ளஷர் தான் எனக்கு என்னுடைய முகத்துக்கும் போட்டுக்க போகிறேன். ஸோ இந்த ப்ளஷ் கொஞ்சமாக எடுத்து ஃபஸ்ட்டு நான் என்னுடைய ஃபேஸில் சீக்ஸில் போட்டுக்கிறேன். அப்புறம் அதே ப்ளஷ்ஷை கொஞ்சமாக இந்த மாதிரி ஃபிங்கரில் எடுத்து என்னுடைய லிட்ஸில் எப்படி போட்டுக்கிறேன். ஓகே, அதே என்னுடைய இந்த ட்ரான்சிஷன் ஏரியாலையும் போடுறேன். ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் ஆஃப் கலருக்காக. முடிஞ்ச அளவுக்கு கம்மி ப்ராடக்ட்ஸ் வச்சு உங்களுக்கு எப்படி ஒரு நல்ல டீசெண்டான லுக் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்றது காமிக்கிறேன். ஆல்சோ என்னுடைய ஐ மேக்கப்பில் வந்துட்டு காஜல் அண்ட் ஐலைனர் இன்றைக்கி எனக்கு போல்டாக வேணும். ஸோ அதை நான் வந்து கொஞ்சம் போல்டாக ஸ்மோக் டவுட்டாக செய்ய போகிறேன். ஓகே, இப்போது நான் என்னுடைய இந்த ஜெல் லைனர் எடுத்து என்னுடைய அப்பர் லேஷ் லைனை வந்துட்டு லைன் பண்ணிக்கிறேன். பட் என்ன பண்ண போகிறேன்னா, லைன் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஸ்மோக் அவுட் பண்ண மாதிரி பண்ண போகிறேன். ஐப்ரோக்கு ஃபில் பண்ண ப்ரஷ் வச்சே நான் இந்த வேலையை செய்கிறேன். இந்த மாதிரி ஸ்மோக் அவுட் பண்ணுறதுக்கு என்னுடைய ஃபிங்கர்ஸ் வச்சு நான் பிளெண்ட் பண்ணி விடுறேன். போட்டோடனே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பிளெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போட்டு கையால் பிளெண்ட் பண்ணிவிட்டு செகண்ட் லேயர் போட்டு திருப்பி கையால் குவிக்காக பிளெண்ட் பண்ணி விடுறேன். அப்புறம் இந்த இன்டென்ஸான லைனுக்கு இப்போது ஒரே ஒரு லைன் நான் வந்து இப்படி லைன் பண்ணிக்கிறேன். இதே என்னுடைய அப்பர் வாட்டர் லைன் லோவர் வாட்டர் லைன்லையும் போட்டுக்கிறேன். லோவர் வாட்டர் லைன்லையும் கொஞ்சமாக இதை இப்படி ஸ்மோக் அவுட் பண்ணி விடுறேன். ஐஸ் பார்த்தீங்கன்னா அழகாக நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த மாதிரி ஸ்மோக்ட் அவுட் லைனர் லுக் வந்து ரொம்ப பிடிக்கும். போல்டாக பியூட்டிஃபுல்லாக
ஐஸ் அப்படியே ஒரு மாதிரி ஷேப் ஆன மாதிரி இது தெரியல, எனக்கு இது பிடிக்கும் ஆக்சுவலி. ஸோ நான் வந்து கொஞ்சம் ப்ரான்ஸ்டப்பான ஹைலைட்டட் லுக்குக்கு இந்த SFR கலரோட ப்ரான்ஸ் க்ளோ ஹைலைட்டர் எடுத்து என்னோடய சீக்ஸில் போட்டுக்கிறேன். அஃப்கோர்ஸ் அந்த ஒரு க்ளோ வேணும், நம்ம ஃபெஸ்டிவ் டைமில் இருக்கோம். ஸோ இதை எடுத்து என்னுடைய இந்த சீக்ஸோட ஹையஸ்ட் பாயிண்ட்ஸில் போட்டுக்கிறேன். மூக்கு டிப், சின், அவ்வளோதான் போதும். அப்புறம் என்னுடைய ப்ரோ போன் ஏரியா. ஓகே, என்னுடைய மேஜர் கான்சன்ட்ரேஷன் நான் ஐஸில் வச்சுருக்கேன்றதுனால லிப்ஸ் வந்து ரொம்ப சட்டிலாக வச்சுக்க போகிறேன். லிப்ஸ்க்கு வந்துட்டு இங்கே டாஸ்லரோட ஒரு லிப் பென்சில் இருக்குது. குவைட் அஃபோர்டபுள் ஆப்ஷன் வித் குட் குவாலிட்டி. ஆல்சோ நான் உங்களுக்கு வந்துட்டு லிப்ஸ்டிக் நிறைய வேணாம், மைல்டாக இருக்கட்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அண்ட் இந்த மாதிரி ஐஸ் போல்டாக போயிருக்கீங்கன்னா லிப்ஸ் கொஞ்சம் சட்டிலாக போய்க்கிறது நல்லது. அதுக்காக இந்த ஆப்ஷன் காமிக்கிறேன். டாஸ்லரோட இந்த லிப் பென்சில் வச்சு லிப்ஸை ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃபில் பண்ணி டென்ட் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் தி பெஸ்ட் வே இதை வந்து சட்டிலாகவும் வேரபிளாகவும் ஆக்கிறதுக்கு லிப் பாம் எடுத்துக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் காமிச்சால ஒரு சுகர் லிப் பாம், அதை எடுத்து என்னுடைய லிப்ஸில் இது மேலே போட்டுக்கிறேன். இன்னொரு ஒன் ஆஃப் மை ஃபேவரட் திங்ஸ் டு டூ, அதை நான் லாஸ்ட்டாக வச்சுக்கிட்டேன் ஏன்னா எனக்கு நான் மறந்துட்டேன் லிட்ரலி. இந்த மஸ்காரா எடுத்துக்கிறேன், கொலாசல் மஸ்காரா ஃப்ரம் மேபலின். இதை எடுத்து என்னுடைய அப்பர் அண்ட் லோவர் லேஷஸில் திக்காக நான் கோட் பண்ணிக்கிறேன். போல்டாக எனக்கு வேணும், நல்லா லேஷஸ்லாம் டிஃபைண்டாக தெரிகிற மாதிரி வேணும். ஸோ டபுள் ட்ரிபிள் கோட் எவ்வளோ வேணாலும் வேணும்னாலும் நான் போட்டுக்க போகிறேன். நான் என்னுடைய மஸ்காரா சுச்சுவேஷனில் வந்துட்டு செம்ம ஓவர் போர்டாக போகிறேன். இப்போ வந்து நல்லா தான் இருக்கும், அரைக்கும் போது இதனுடைய வலி தெரியும். பட் இன்னைக்கு நான் ஃபால்சிஸ் எதுவும் ஒட்டலை அப்படின்றதுனால ஐ நீட் திஸ், அதனால ஐம் கோயிங் கிரேசி. இப்போ நான் போயிட்டு குயிக்காக என்னுடைய வாவ் கேமராவில் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தா எப்படி தெரியுதுன்னு தெரியல, பட் கண்ணாடியில் பார்க்க அப்படியே என்னுடைய கண்ணு மட்டும் தனியாக தெரியுது. அண்ட் என்னுடைய லேஷஸ் செம்மையாக ஓப்பன் ஆகிருக்கு. நான் இவ்வளோ டென்ஸாக லேஷஸ் மெயினாக என்னுடைய லோவர் லேஷஸில் வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. லாஸ்ட் இயர் ஓணம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, ஒரு கேர்லி ஹேர் வேலை பண்ணுறேன்ட்டு அதுக்காக நான் எவ்வளோ பேச்சு வாங்கினேன் அப்படின்றது ஞாபகம் இருக்குது. ஸோ நான் இன்னைக்கு வந்துட்டு ஓகே கேர் லைட்ஸ்லாம் இப்படி தான் வந்து ஓணம்க்கு போடுவாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்காமல் அப்படி ஓவராக யோசிச்சு தான் நான் கொஞ்சம் அப்படி பண்ணிட்டேன். இது வந்து டோட்டலாக என்னோடய ஸ்டைல், ஓகேவா? இது வந்து நாங்கள் கேர் லைட்ஸ் இப்படி பண்ண மாட்டோம், கேரளாவில் இப்படி போட மாட்டோம் அப்படிலாம் என்ன சொன்னீங்கன்னா ஓகே ஐ அக்செப்ட். ஆனால் நான் அந்த மாதிரி பண்ணலைன்னு நான் தெளிவாக இங்கேயே சொல்லிக்கிறேன். ஸோ என்னுடைய ஹேர் டூ இதெல்லாம் வந்துட்டு கம்ப்ளீட்லி என்னுடைய ஸ்டைலில் நான் பண்ணுறேன். இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் பின்ன போகிறேன், அவ்வளோதான். நாஸ்டால்ஜியா. ஸ்கூல் போகும்போது எப்பயுமே சந்தனம் வச்சுட்டு தான் போவேன். இன்ஃபேக்ட் சிலர் வந்து நான் நினச்சிருந்தாங்க நான் கேரளாய்டுன்னு. நான் இது அஃப்கோர்ஸ் இது சந்தனம் கிடையாது, மஞ்சள் கலர் கன்சீலர் பவுடர் நான் வந்து வச்சுருக்கேன். அதனால அந்த ப்ராப்பர் சந்தனத்தோட எஃபெக்ட் வந்து இதில் இப்போ தெரியாது. பட் இதான் ஃபைனல் லுக். டெஃபினட்டாக லாஸ்ட் இயர் ஓணம் லுக்கோட பெட்டரான ஒரு வேர்ஷன் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல, நீங்கள் சொல்லும் போது தான் உங்கள் கண்ணில் இருந்து பார்க்கும்போது தான் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் வந்து தெரிய வருது. ஸோ அதனால் ஐம் லீவிங் திஸ் அப் டு யூ. ஆஸ் யூஷுவல் சாரீ வந்து கட்டல மேலே மட்டும்தான் இப்படி போட்டு வச்சுருக்கேன். ஐ ஹோப் யூ கைஸ் லைக் இட். எல்லாமே அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸாக இருந்தது. நான் சொன்ன மாதிரி நீங்கள் கம்மியான ப்ரைஸஸில் ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, கேஷ்பேக்கும் அதுக்காக கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா கோபைசா மூலமாக போயிட்டு உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் வாங்குங்க. மேக்கப் மட்டும் கிடையாது, ட்ரெஸ் எல்லாம் கூட நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஏன்னா நிறைய வேறு பிராண்ட்ஸும் அது உள்ளே இருக்குது அப்படின்றதுனால. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, எனக்கு கமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்படுத்துங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை. ஹாப்பி ஓணம் கைஸ்.